MCC 2024 MBBS கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்ல. அப்புறம் என்னெல்லாம் வேணுன்ற கம்ப்ளீட் லிஸ்ட்டை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீட் யூஜி கவுன்சிலிங் ஃபார் MBBS BDS 2024 அப்ளிகேஷன் ப்ராசஸோட கம்ப்ளீட் ஸ்டெப்ஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு கேட்டகரி வைஸ் நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீ எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட தேவையில்ல. நீங்கள் நீட் யூஜி 2024க்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிங்க இல்லையா, அதே ஃபார்மையே யூஸ் பண்ணிப்பாங்க. MCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணணும். இப்போ 15% ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த இன்ஸ்டியூஷனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீயாக 1000 ரூபாயும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10,000, இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஸோ டோட்டலாக அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து 11,000 பே பண்ணணும். 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு, எய்ம்ஸ், ஜிப்மர் இதுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து டோட்டலாக 11,000 பே பண்ணணும். இதில் வந்து கவுன்சிலிங் ஃபீ வந்து 1000, அது வந்து நான் ரீஃபண்டபிள். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10,000, அது வந்து ரீஃபண்டபிள். நெக்ஸ்ட் வந்து இந்த 15% ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர் இதுக்கு SC, ST, OBC, PWD பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கவுன்சிலிங் ஃபீயாக நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் 500 ரூபாய் பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட்டாக ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து 5,000. ஸோ டோட்டலாக 5,500 ரூபாய் பே பண்ணணும். யார்? SC, ST, OBC அண்ட் PWD கேண்டிடேட்ஸ். இவங்க வந்து 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு, எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டோட்டலாக 5,500 ருபீஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் கவுன்சிலிங் ஃபீயாக நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து 5,000 பே பண்ணணும். செக்யூரிட்டி ஃபீ ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து 2 லட்சம். ஸோ டோட்டலாக 2,05,000 பே பண்ணணும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சாம்பிள் டெமோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து லாஸ்ட் இயரோட ஸ்க்ரீன் தான். ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு நீட் யூஜி 2024 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வெப்சைட் வந்து mcc.nic.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே யூஜி மெடிக்கல் அப்படின்ற டேப் இருக்கும், அந்த கிளிக் பண்ணணும். நீங்கள் யூஜி மெடிக்கல் அப்படின்ற டேபை கிளிக் பண்ண உடனே பாட்டம் ஆஃப் த பேஜில் கேண்டிடேட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன்இன் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் இன்னும் பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணல இல்லையா. அதனால் இந்த பேஜில் கீழே பார்த்தோன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும். கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ண உடனே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நீட் யூஜி 2024 அட்மிஷன் ப்ராசஸோட கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். இதில் வந்து 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 பாயிண்ட்ஸும் வந்து டிக்ளரேஷன் பற்றி இருக்கும். அந்த 8 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, MCCயோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நீங்கள் படித்து புரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், இன்க்ளூடிங் கேட்டகரி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டோடைய ஒரிஜினல்ஸையும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ப்ரொவைட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் ஜென்யூன் அண்ட் அத்தன்டிக்காக இருக்கணும். அப்புறம் வந்து பாஸ்வேர்டு யாரோடையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, ஓடிபியையும் யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கேண்டிடேட் ஷுட் பி அவேர் ஆஃப் தி ஃபீ, பாண்ட் எக்ஸெட்ரா ஆஃப் தி இன்ட்ரெஸ்டட் இன்ஸ்டியூஷன். அதாவது நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் சீட் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனோட ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்ட் பற்றியும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும்.
அப்புறம் கவுன்சிலிங் ஸ்கீம், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப்பப் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை கேண்டிடேட்ஸ் படித்து புரிஞ்சிருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின், அப்புறம் MCCயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றியும் கேண்டிடேட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 8 பாயிண்ட்ஸை தான் டிக்ளரேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்காக MCC பாஸ்வேர்ட் பாலிசி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கு 5 ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரூல் 1 என்னன்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டு 8 to 13 கேரக்டர் இருக்கணும். அதாவது மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 13 கேரக்டர் வரைக்கும் இருக்கலாம். ரூல் 2 என்னன்னாக்கா பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட் இருக்கணும், அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும். ரூல் 3 என்னன்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் ஆல்ஃபபெட் இருக்கணும், அதாவது ஒரு லோயர் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரூல் 4 என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 1 நியூமரிக் வேல்யூ, அதாவது ஒரு நம்பராவது இருக்கணும். ரூல் 5 என்னன்னாக்கா பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அட் சிம்பிள், ஹேஷ், பர்சன்டேஜ், இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கணும். இதுதான் பாஸ்வேர்ட் பாலிசி. அப்புறம் சைன்ட் இன் அப்ளிகன்ஸ் அவங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நியூ பாஸ்வேர்டும் பாஸ்வேர்ட் பாலிசியில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருக்கணும். கேண்டிடேட்ஸ் அவங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டா ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த ரீசெட் பாஸ்வேர்டை 2 வழியில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் யூசிங் எ வெரிஃபிகேஷன் கோட் த்ரூ SMS. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய NEET ரோல் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் யூசிங் எ ரீசெட் லிங்க் த்ரூ இமெயில். இந்த மெத்தட்லையும் அப்ளிகண்ட் அவங்களுடைய NEET ரோல் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் உடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு இமெயில் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்ற டிக்ளரேஷனை கிளிக் பண்ணணும். நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ளீஸ் என்டர் த ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பிரிண்டட் இன் யுவர் NEET அட்மிட் கார்டு. அதாவது உங்களுடைய NEET அட்மிட் கார்டில் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே என்ட்ரு பண்ணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி pre-populated in the registration form with the same data as filled by the candidates in the NTA form. அதாவது நீங்கள் NEET அப்ளிகேஷனுக்கு என்ன இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஆட்டோ பாப்புலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கேண்டிடேட்ஸ் வில் கெட் OTP ஆன் த சேம் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் வில் கெட் ஃபர்தர் கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி MCC. நீங்கள் இங்கே OTP உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் வரும். அந்த OTP என்ட்ரி பண்ணி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்ததுக்கப்புறம் NEET கவுன்சிலிங் ஃபார் MBBS BDS 2024 அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனில் கம்ப்ளீட்டாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 என்னென்னா அத்தன்டிகேஷன் ஃபார்ம். இந்த அத்தன்டிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஸ்டெப் 2 அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸ்டெப் 3 குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் கேண்டிடேட்ஸோடைய 12th ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். ஸ்டெப் 4 அப்ளை ஃபார் செக்ஷன். இதில் ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர் எதுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணணும். ஸ்டெப் 6 கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த செக்ஷனில் கேண்டிடேட்ஸோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸ்டெப் 6 ரிவ்யூ அண்ட் ஃபைனல் சப்மிட். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கணும்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டெப் 1 அத்தன்டிகேஷன் ஃபார்ம். இதில் கேண்டிடேட்ஸோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது NEET ரோல் நம்பர். NEET 2024 ஸ்கோர் கார்டில் உங்களுடைய NEET ரோல் நம்பர் இருக்கும். அதை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு NEET அப்ளிகேஷன் நம்பர். இதுவும்
நீட் யூஜி 2024 ஸ்கோர் கார்டில் இருக்கும், அதை பார்த்து இங்கே என்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட் நேம். நீட் யூஜி 2024 ஸ்கோர் கார்டில் இருக்கிற மாதிரியே கேண்டிடேட்ஸ் நேமை என்டர் பண்ணணும். இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி போடணும். நீட் ஸ்கோர் கார்டில் இனிஷியல் பின்னாடி இருந்துச்சுன்னா அதே மாதிரியே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மதர் நேம். லாஸ்ட் இயர் 2023 கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபாதர் நேம் கேட்கல, மதர் நேம் தான் கேட்டிருந்தாங்க. மதர் நேம் வந்து நீட் யூஜி 2024 ஸ்கோர் கார்டில் எப்படி இருக்கோ கரெக்டாக அதே மாதிரியே டைப் பண்ணணும். இல்லாட்டி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண அலோ பண்ணாது. அதாவது ஸ்கோர் கார்டில் நேம் போட்டு இனிஷியல் இருந்தால் அதே மாதிரியே என்ட்ரு பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்கோர் கார்டில் இனிஷியல் போட்டு புள்ளி வச்சு நேம் இருந்தால் அதே மாதிரியே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த். இதில் வந்து டே, மந்த், இயர் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணியதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லும். ஒன்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு கேண்டிடேட்ஸோட பர்சனல் டீட்டெயில் அலாங் வித் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியோட ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் நீட் யூஜி 2024 அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணது தான். இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எங்கேயுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது ரெண்டுமே ஆட்டோ ஜென்ரேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் யுவர் பாஸ்வேர்ட். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் கொடுத்து சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கேண்டிடேட்ஸோடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். ஏதாவது ஒரு ஓடிபியை என்டர் பண்ணி செக்யூரிட்டி பின் கொடுத்து வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அத்தன்டிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சிடும். நீட் 2024 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து மேண்டட்ரி ஒன். அத்தன்டிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிங்கிள் பேஜ் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல்ன்றதை செலக்ட் பண்ணணும். நேஷனாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா என்ஆர்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் நேஷனாலிட்டியில். நெக்ஸ்ட் வந்து ரிலிஜன், உங்களுடைய ரிலிஜனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேட்டகிரி, அதாவது ஓபிசி, என்சிஎல்லா, ஜென்ரலா, இடபிள்யூஎஸ்ஆ, எஸ்சி எஸ்டி கேட்டகிரியா, அதில் நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரியை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப் கேட்டகரி டீடைல்ஸ்ல பர்சன் வித் டிசபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நீங்க பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தா எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ல டு யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜஸ், இதுக்கு வந்து எஸ் இருந்தா எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், நோவா இருந்தா நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இவ்வளவுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். இந்த செக்ஷன்ல கேண்டிடேட்ஸ் உடைய 12th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை கொடுக்கணும். ஸ்கூல் ஆர் ஸ்டேட் இதை செலக்ட் பண்ணிக்கணும். பாசிங் ஸ்டேட்டஸ், அதாவது பாஸ் பண்ணியிருப்பாங்க அதனால எஸ் செலக்ட் பண்ணிக்கணும். பாசிங் இயர், எந்த இயர் அவங்க பாஸ் பண்ணாங்களோ அந்த இயரை இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரோல் நம்பர், இங்கே வந்து அவங்களுடைய 12th ரோல் நம்பரை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 12th பாசிங் ஸ்டேட், அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பாங்க அதனால பாஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ், அவங்க 12th படித்த ஸ்கூல் நேமையும் அதோடைய அட்ரஸையும் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் பின்கோடு, இதையும் வந்து அவங்களுடைய ஸ்கூல் பின்கோடை டைப் பண்ணிக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி, இந்த சப்ஜெக்டோடைய மார்க்ஸை வந்து என்டர் பண்ணணும். பாசிங் ஸ்டேட்டஸ், அந்த கரஸ்பாண்டிங் சப்ஜெக்டோடைய பாசிங் ஸ்டேட்டஸ் எஸ் இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் மார்க், பிசிக்ஸோட மேக்ஸிமம் மார்க் என்ன, அப்புறம் வந்து அவங்க அப்டெய்ன்டு மார்க், அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, மேக்ஸிமம் மார்க்னா டோட்டல் மார்க், அவங்க எடுத்த மார்க் வந்து அப்டெய்ன் மார்க். இதை வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் என்டர் பண்ணணும். அப்ளிகேஷன் டீடைல்ஸில் எல்லா டேட்டாஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் செக்ஷன். இங்கே வந்து நம்ம எந்த குரூப்க்கு அப்ளை பண்ண போகிறோம், ஆல் இண்டியா கோட்டா 15%னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சீட், அதாவது எய்ம்ஸு, ஜிப்மர், இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஓப்பன் சீட், இந்த ஆப்ஷன் இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா இந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதாவது அப்ளை ஃபார்ல வந்து ஆல் இண்டியா கோட்டா 15% இருக்கும். ஓப்பன் சீட், எய்ம்ஸ், ஜிப்மர் அதெல்லாம் இருக்கும். பிஎஸ்சி நர்சிங் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜஸ் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஆல் இண்டியா கோட்டா 15% மட்டும் செலக்ட் பண்ணனாக்கா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 11,000 பே பண்ணணும். அதாவது கவுன்சிலிங் ஃபீ நான் ரீஃபண்டபிள் 1000 செக்யூரிட்டி டெபாசிட் அது வந்து ரீஃபண்டபிள் 10,000 டோட்டலாக 11,000 அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் பே பண்ணணும். இதுவே எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 5,500 பே பண்ணணும். அவங்களுக்கான கவுன்சிலிங் ஃபீ நான் ரீஃபண்டபிள் 500 செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 5,000. ஸோ டோட்டலாக எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 5,500 பே பண்ணணும். செக்ஷனில் ஆல் இண்டியா கோட்டா 15% ப்ளஸ் ஓப்பன் சீட் அதாவது எய்ம்ஸ் ஜிப்மர் இதெல்லாம் செலக்ட் பண்ணாலும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 11,000 எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5,500 பே பண்ணணும். நீங்கள் அப்ளை ஃபார் செக்ஷனில் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 2,05,000 அதாவது 2,05,000 rupees பே பண்ணணும். இதில் கவுன்சிலிங் ஃபீ நான் ரீஃபண்டபிள் வந்து 5,000 செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்டபிள் 2 lakhs. ஸோ டோட்டலாக 2,05,000 டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ். இங்கே வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்லாம் என்டர் பண்ணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா ப்ரிமிசஸ் நம்பர் ஆர் வில்லேஜ் நேம். ப்ரிமிசஸ் நம்பர்னா உங்கள் பில்டிங்கோட நம்பரு, வில்லேஜ் நேம் என்டர் பண்ணணும். அடுத்தது லொக்காலிட்டி சிட்டி ஆர் டவுன் இந்த நேம் என்டர் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுடைய கண்ட்ரி இந்தியான்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட்டு தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய ஊருடைய பின்கோடை என்டர் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் ஐடியெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்க்கு கீழே பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். அதாவது பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா சேம் அஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கையர்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் வந்து ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட். இந்த பேஜில் வந்து நீட் யூஜி ரோல் நம்பர், நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர்லாம் காட்டும். அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸோடைய ஃபோட்டோ காட்டும். நீட் யூஜி 2024 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண அதே ஃபோட்டோ இங்கே காட்டும். அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயில்ஸ்லாமும் இருக்கும். ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ரிலீஜன், கேட்டகரி அதெல்லாம் இருக்கும். இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்ன்றதை காட்டும். அப்புறம் ரேங்க் டீட்டெயில்ஸில் வந்து ஆல் இண்டியா ரேங்க், நீட் யூஜி மெடிக்கலோடைய ஆல் இண்டியா ரேங்க் என்னவோ அதையும் இங்கே காட்டும். இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். அதாவது இந்த எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனை ரீட் பண்ணி அதையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். இந்த ஃபார்மில் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். தீஸ் கிரெடென்ஷியல் வில் பி யூஸ்டு ஃபார் சீட் அலாட்மெண்ட். ஸோ கைண்ட்லி வெரிஃபை ஆல் த டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் சப்மிஷன். Once submitted, this credential cannot be changed again. Do you wish to final submit? அதாவது நீங்கள் கொடுத்த credential தான் சீட் அலாட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணணும். கோட்டாவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து கேண்டிடேட் கன்சென்ட்டில் ஐ அக்ரி அப்படின்ற டிக்ளரேஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஃபைனலாக இந்த நீட் யூஜி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும்.